ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த வரலாறு. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 18வது வசனம் 21 24 வசனங்கள் வரை. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு மெய்யான தெய்வம் யார் என்பதை தெரிந்து கொண்டவன். அவன் தேவனிடத்தில் மிகவும் பிரியமாயிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததினால் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அவன் மெய்யான தேவனை அனுதினமும் தொழுது கொண்டான். அவன் தேவனிடத்தில் தொடர்பு கொண்டவன். அதனால் அவன் பயமில்லாமல் வாழ்ந்தான். அவன் குடும்பத்தினரையும் அப்படியே நடத்தினான். ஏனோக்கு நீதிமானாய் காணப்பட்டான். அதனால் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றான். மேலும் ஏனோக்குக்கும் அவன் குடும்பத்துக்கும் வேண்டியதை தேவன் கொடுத்து அவர்களுக்கு சகாயம் பண்ணினார். அந்த குடும்பம் தேவனை துதித்து சுகமாய் வாழ்ந்தார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கையில் தேவன் அவனை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். அவன் இப்போது அங்கே தேவனை துதித்து கொண்டிருக்கிறான் என்று நாம் நம்புவோமாக. நம்மை பாவத்திலிருந்து மீட்ட இயேசுவை அனுதினமும் நாம் பயபக்தியோடு தொழுது கொண்டு அவர் சொன்ன உபதேசங்களை கை கொண்டால் நாமும் இயேசுவினிடத்தில் அனுதினமும் பேசுகிற பாக்கியத்தையும் பெறுவோம். இயேசுவும் நம்மிடத்தில் பேசுவார், நம்மோடு ஐக்கியமாயிருப்பார், கடைசி வரை நம்மோடு இருப்பார். ஆமீன்.